தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்கள் எதுவும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மின்சாரத்துறை, நீர்வளத்துறை, பால்வளத்துறை இப்படின்னு பல துறைகளை ஒன்றாக இணைத்து ஒரு அவியல் கூட்டு மாதிரி ஒரு வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கு வேளாண் அமைச்சர் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டமோ அல்லது நன்மையோ என்று பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடைக்கப்பெறாத ஏமாற்றத்தை தான் இந்த வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுக்கு தந்துள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள், குறிப்பா உணவு பதப்படுத்தும் பூங்கா, உழவர் உற்பத்தி குழு போன்றவை கைவிட்டுட்டாங்க. இப்ப இந்த வருஷத்துல ஏதோ ஒரு சில இடத்துல அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 3 ஆண்டு பட்ஜெட்ல காண அது இல்ல.